நான் போறதை நினைச்ச உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷமான விஷயம் தானே. வேலு தனலட்சுமியை பிரிய போறாருன்னு வேலுவுக்கு அப்போதைக்கு புரியல. தனலட்சுமி இவ்வளவு வெளிப்படையா பேசியும் கூட வேலுவால தனலட்சுமியோட காதல புரிஞ்சுக்க முடியல. ஈவன் வேலு தனலட்சுமி விரும்புறது கூட வேலுவுக்கு அப்போதைக்கு தெரியல. ஏன் வேலுவால தனலட்சுமியோட காதல புரிஞ்சுக்க முடியல? கொக்கரக்கோ பாட்டுல கண்ணுக்குள்ள கனவு இருக்க, நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க, யாருக்குள்ள யாரு இருக்கா, தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு அந்த பாட்டு வரிகள் வருது. அதாவது வேலுவோட கண்ணுக்குள்ள கபடி கனவு இருக்குது, ஆனா தனலட்சுமியோட நெஞ்சுக்குள்ள வேலுவோட நினைப்பு இருக்குது. ஆனா ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நெருங்க முடியாம இருக்காங்க. ஆனா தனலட்சுமி விட்டுட்டு வேலு கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் தன்னோட கனவுக்காக ஓடிட்டு இருந்த வேலு தன்னோட காதல ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. வேலு இப்ப அவரோட காதல உணர்ந்தாலும் முழுசா செயல்பட முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஆனா தனலட்சுமி பின்னாடி அவங்களோட காதலுக்காக உழைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்ப தான் உயிரை பத்தி கவலைப்படாம வேலு தனலட்சுமிக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சானோ அப்பவே அவங்க சேர போறது உறுதி ஆயிருச்சு. நம்ம வாழ்க்கையிலும் அதுதான் உண்மை. ஒருத்தர் பிரியும் போதுதான் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறது புரிய வரும். நமக்கானவங்க நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்க நம்மளை விட்டு தொலையும் போது நம்மளே தொலைஞ்சிட்டது போல ஃபீல் பண்ணுவோம். கனவை விட்டுட்டு காதலிங்கன்னு சொல்ல வரல, காதல் இல்லைன்னா கனவே இல்லைன்னு சொல்ல வரேன்.